இன்னைக்கு நம்ம பெடல் படகு ஓட்டலாம். பெடல். இந்த ஜாக்கெட்டை கண்டிப்பா போட்டுக்கணுமா? இது வெறும் ஜாக்கெட் இல்ல பீக்கு, இது ஒரு லைஃப் ஜாக்கெட். ஆழமான தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத போட்டுக்கிறது அவசியம். ஓகே அப்பா, வாங்க வாங்க, இப்ப சீக்கிரமா படகுல போகலாம். பீக்கு, பாரு, உன் கால்களுக்கு பக்கத்துல பெடல்ஸ் இருக்கு. உன்னோட காலை வச்சு அத மிதி. ஓ, இது இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு. பூ பூ. ஏரியில இந்த மாதிரி படகு ஓட்டுறதே தனி சுகம்தான், இல்லையா? கண்டிப்பா. மா, அப்பா, எவ்வளவு பெரிய மரம்! அங்க போகலாமா? போகலாம். நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரமே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, இந்த படகு ஏன் இப்போ மெதுவா போக ஆரம்பிச்சிருச்சு? இன்னும் வேகமா ஓட்டுங்க. இல்ல, இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அங்க யார் இருக்கா டூக்கி? ஓ, நீர்நாய்க்குட்டி, இது ஏதோ சொல்ல முயற்சி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஹலோ நீர்நாய். நீர்நாய். படகுக்கு அடியில ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அந்த நீர்நாய் அநேகமா இததான் சொல்ல வந்திருக்கும். படகுக்கு கீழே ஒருவேளை செடி ஏதாவது மாட்டிருக்கும். இப்போ என்ன பண்றது? அப்பா, உங்களோட சேஃப்டி ஜாக்கெட். பீக்கு, எனக்கு நீந்த தெரியும். சரி, இப்போ செடியை விளக்குறேன். நான் படகு அப்படியே பிடிச்சு வைக்கிறேன். செடி ரொம்ப ஆழமா இருக்கு. நான் தண்ணிக்குள்ள மூழ்கிதான் அதை எடுக்கணும் போல இருக்கு. ஐடியா, நீங்க உள்ள மூச்சு விடுறதுக்கு பைப்பை யூஸ் பண்ணலாம். பீக்கு, பாருங்க, சாமான்கள்ல ஒரு பைப் இருக்கும். இது ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ இது பெருசாயிருச்சு. இந்த செடி மாட்டிக்கிட்டு இருந்தது. சபாஷ் அப்பா. செடி. செடியும் வந்துடுச்சு, படகும் புறப்பட்டுருச்சு, நீர்நாயும் நமக்கு இப்போ நண்பன் ஆயிருச்சு.
பீக்கு, இந்தா உன்னோட செடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும்ல? தேங்க்யூ அப்பா. இந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வை பீக்கு, இல்லனா காஞ்சிரும். இப்பவே ஊத்துறேன். இது தண்ணிய ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். பபிள்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாரு டோக்கி, இதுல எவ்வளவு பபிள்ஸ் வர போகுதுன்னு பாரு. பபிள்ஸ் பபிள்ஸ் போடி டோக்கி. பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊத்துறேம்மா. வா டோக்கி, நீ செடிக்கு பூ வச்சிருக்க. வா, இப்ப செடிக்கு பபிள்ஸும் கொடுக்கலாம். டோக்கி பபுள், டோக்கி பபுள். ஸ்கிப்பிங் ரோப். டோக்கி, நீ பபிள்ஸ் விடு, நான் ஸ்கிப்பிங் கயிறு வச்சு அதை உடைக்கிறேன். ஓகே ஓகே. இது உடைஞ்சிருச்சு. இது உடைச்சிட்டேன். இப்போ இதையும் உடைச்சிட்டேன். பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? ஓஹோ டோக்கி, நான் இன்னும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்ல. நீ இரு, நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பீக்கு, பாரு இந்த செடி காஞ்சு போயிருச்சு. நான் இதோ போய் தண்ணி கொண்டு வந்துட்டேன். பாரு பீக்கு, நீ செடிக்கு தண்ணி ஊத்தாததுனால செடி வாடி போயிருச்சு பாரு. செடி இப்போ என்ன பண்றது? இப்ப சீக்கிரமா இந்த தண்ணிய செடியில ஊத்து. அப்புறமா செடி கிட்ட சாரி சொல்லு. சாரி செடி, ப்ளீஸ் சரியாகிடு. இது சரியாயிடுச்சு. சரி சரி. எப்பவும் வேலைய தள்ளி போடக்கூடாது. அப்புறம் பீக்கு, செடிக்கு எப்ப தண்ணி ஊத்தணும்? தினமும் தினமும் தினமும். அப்பா, இன்னைக்கு ஏன் நீங்க வீட்ல லைட் போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட அன்பான வீட்டை செலிப்ரேட் பண்ண போறோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டை ஒளியால அலங்கரிக்க போறோம். வாவ், நானும் உதவி பண்ணவா?
கண்டிப்பா. பீக்கு, நான் எங்கெல்லாம் போறேனோ என் கூடவே லைட் எடுத்துட்டு வா. ஓகே. வாவ், லைட்ஸ் போட்டாச்சு. வாங்க இப்ப வேகமா இத ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓ, லைட்ஸ் எல்லாம் வீணாயிடுச்சு. அச்சோ, இன்னைக்கு வீட்டை லைட்ஸால அலங்கரிக்கிற நாள். பாப்பா பியாரி, வீட்டை வெளிச்சத்தால தானே அலங்கரிக்கணும். அப்ப ஏன் நம்ம விளக்கேத்தி ஒளிய கொண்டு வரக்கூடாது? ஆஹா, இது சூப்பர் ஐடியா. நானும் ஒரு விளக்கு செய்வேன். விளக்கு? பீக்கு, ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நீ நிறைய விளக்கு பண்ணலாம். பீக்கு, நீ இந்த பேப்பர்ல சரியான இடைவேளை விட்டு லைன் போடு. நான் அதுக்குள்ள இந்த பாட்டில்களை வெட்டி வைக்கிறேன். இதுக்குள்ள விளக்கேத்தி வைக்கலாம். விளக்கு எப்படி? அத பாத்துக்கிட்டே இரு. பாருங்க பசங்களா, இத இப்படி ஒட்டணும். இதோ அலங்கார விளக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இது விளக்கேத்துறதுக்கான இடமாயிருச்சு. டூக்கி, இதுல ஒரு விளக்க வை. கண்டிப்பா பண்ணலாம். அப்புறம் இதுதான் கடைசி விளக்கு. வாங்க, இப்ப இத வச்சு வீட்டுக்கு வெளியே அலங்கரிக்கலாம். பசங்களா, தீப விளக்கு நானும் பாப்பா பியாரியும் ஏத்துவோம். நீங்க விளக்குகளை மாட்டி விடுங்க. இப்போ கடைசி விளக்கையும் ஏத்தியாச்சு. எவ்வளவு அழகா இருக்கு. அழகு. அங்க பாருங்க, மின்மினி பூச்சி. மிமி பூச்சி. வீட்டுக்கு இப்போ ஒளி வந்துடுச்சு. எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷமா வந்துடுச்சு.